வெல்கம் டு வே டு கோப். நம்ம வே டு கோப் யூடியூப் சேனலில் நம்ம டிசிஎம் கோர்ஸில் வர 10 சப்ஜெக்ட் ஓகேங்களா. அந்த 10 சப்ஜெக்ட்டுக்கும் லெசன் வைஸ் நம்ம எம்சிக்யூ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்குமே நம்ம வே டு கோப் யூடியூப் சேனலில் பாடம் 10 செயல்முறை பயிற்சி கள ஆய்வு அறிக்கை தயார் செய்தல், அதாவது ஃபீல்டு விசிட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த ஃபீல்டு விசிட்டுக்கான எம்சிக்யூ நம்ம போடவே இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கள ஆய்வுக்கும் எம்சிக்யூ போடுங்க அப்படின்ட்டு. இது ஏன் ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் அவங்கவுங்க ரிலேட்டடாக அவங்க சங்கத்துக்கு ஃபீல்டு விசிட் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்துச்சு. அதனால் ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த 50 மார்க்குக்கு டெஸ்ட்டு ரிட்டனில் இருக்கும். நீங்கள் போன சங்கத்தை வச்சு, இல்லைனா ஏதாவது ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை பற்றி விவரி அப்படி, அதாவது பேக்ஸ் ஓகேங்களா. PACCX அதாவது பேக்ஸ், இதை பற்றி விவரி ஓகேங்களா. பால் கூட்டுறவு சங்கத்தை பற்றி விவரி அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அவங்க அதை பற்றி அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நாங்கள் இந்த சங்கத்துக்கு போனோம், இது அப்படி எங்கே தொடங்குது, எப்போது செயல்பட தொடங்கியது, உறுப்பினர் எத்தனை பேர், இணை உறுப்பினர்கள் எத்தனை பேருன்ட்டு அவங்க அப்படியே ஒரு ஸ்டோரியாக எழுதிடுவாங்க. இப்போ ஓவராலாக எம்சிக்யூ மெத்தடில் மாற்றிட்டாங்க, ஒரு மதிப்பெண் வினாக்களாக மாற்றிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் ரெடி பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அதனால் நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கடன் சார்பற்ற சங்கங்கள் 9வது லெசன் நம்ம படித்தாகணும் ஓகேங்களா. இதுக்கு 9வது லெசன்ற 9வது சப்ஜெக்ட் கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள், அதில் வரதை படிச்சுக்கணும். அதில் வரதில் நம்ம என்ன மெயினாக படிக்கணும் அப்படின்னா, அந்த பதிவு எப்போ பண்ணது, செயல்பட தொடங்கியது எப்போ செயல்பட தொடங்கியது, உறுப்பினர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அந்த வகையில் கடன் சார்பற்ற சங்கங்களில் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம எம்சிக்யூ போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த கடன் சார்பற்ற சங்கங்களில் நம்ம போட்ட கொஷின்ஸ் கவர் ஆகாத கொஷின்ஸும், அதே சமயம் கள ஆய்வு ரிலேட்டடாக எப்பப்போ எந்தெந்த கொஷின்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த எக்ஸாம் இருக்குல்ல, நம்மளோட செமஸ்டர் எக்ஸாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லிடுறேன் ஓகேங்களா. எத்தனை மார்க் எடுத்தால் பாஸுன்றதை பற்றி சொல்லிடுறேன். தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தோட வெப்சைட் ஓகேங்களா. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எத்தனை பாடம், அந்த பாடத்தில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதை நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இறுதித் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண் பெற வேண்டும். அப்போது மொத்தம் 100 மார்க்கு, அதில் நம்ம 40 மார்க் எடுக்கணும் ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா. அப்போது முதல் 1லேருந்து 9வது பாடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி அந்த செமஸ்டர் எப்படி நடக்கும் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் 75 கொஷின் நடக்கும் ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாம் அதாவது அந்த எம்சிக்யூ நம்ம 1 வேர்ட் டைப்பில் எழுதுகிறோம்ல, அதுக்கு 75 கொஷின் நடக்கும். அப்புறம் 25 கொஷின் இன்டர்னல் போடுவாங்க ஓகேங்களா. அப்போது மொத்தம் 100 கொஷின் வந்துருச்சு ஓகேங்களா. மொத்தம் 100 கொஷின் வந்துருச்சு. இதில் நம்ம எப்படி மார்க் எடுக்கணும், பாஸ் மார்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 75க்கு 30 மார்க் எடுக்கணும். இந்த 25க்கு 10 மார்க் எடுக்கணும். அப்போது டோட்டலாக 40 மார்க் எடுத்தால் ஓகே, பாஸ். இது பாடம் 1லேருந்து 9 வரைக்கும் இந்த ப்ரொசீஜர். அதுவே பாடம் 10வதுக்கு மட்டும் ஓகேங்களா, பாடம் 10வதுக்கு மட்டும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, மொத்தம் 100 மார்க் ஓகேங்களா. மொத்தம் 100 மார்க், அதில் 50 மார்க் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். 50 மார்க் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். இது நான் சொல்கிறது மெயின் எக்ஸாமுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. 50 மார்க் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். 25 மார்க் இன்டர்னல் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 25 மார்க் ஃபீல்டு விசிட் நம்ம போகிறோம்ல, அந்த ஃபீல்டு விசிட்டுக்கு போகிறது. அப்போ மொத்தம் 100 மார்க் வந்துடுச்சு.
இதில் எப்படி நம்ம 40 மார்க் ஃப்ளிட் ஆகும் அப்படின்னா, இந்த 50க்கு 20 மார்க் நம்ம எடுக்கணும். இதான் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 50 வைக்கிறாங்கல்ல ஃபீல்டு விசிட், அதுக்கு நம்ம 20 எடுக்கணும். ஏன்னா ஃபீல்டு விசிட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 50 மார்க் டெஸ்ட்டு நடக்கும். அதில் நம்ம 20 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதே சமயம் இந்த 25 இன்டர்னலுக்கு நம்ம 10 எடுத்தே ஆகணும். இந்த 25 ஃபீல்டு விசிட்டுக்கு 10 எடுத்தே ஆகணும். அப்போ டோட்டல் 40 மார்க் எடுத்தால் நம்ம பாஸ். ஓகேங்களா? 40 மார்க் எடுத்தால் நம்ம பாஸ். இதுதான் 10வது பாடத்துக்கான ப்ரொசீஜர். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மொத்தம் 100 மார்க்கு, அதில் 50 மார்க் ரிட்டன் எக்ஸாம், 25 மார்க் இன்டர்னல், 25 மார்க் நம்ம போகிறோம்ல ஃபீல்டு விசிட், அதுக்கான 25 மார்க். ஓகேங்களா? இதில் குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமில் 20 எடுக்கணும், இன்டர்னலுக்கு 10 எடுக்கணும், ஃபீல்டு விசிட்டுக்கு 10 எடுக்கணும். அப்போ 40 மார்க். ஓகேங்களா? இந்த இந்த இன்டர்னலுக்கு பிரியும். ஓகேங்களா? அட்டண்டன்ஸு, அப்புறம் நம்ம மாடல் 2 மாடல் எழுதுவோம். அதை பொறுத்து இந்த 25 கொஷின் வந்து அதாவது 25 மார்க்கு ஸ்ப்ளிட் ஆகும். அது நான் தனி ஒரு ஷார்ட்ஸாகவே நான் போட்டுடுறேன், மார்க் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்றது. அப்போது ஃபீல்டு விசிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரிட்டன்னு 50 மார்க் வைப்பாங்க. அதில் நம்ம 20 எடுத்தே ஆகணும். இன்டர்னல் 25க்கு 10 எடுத்தே ஆகணும். அதே சமயம் 25 ஃபீல்டு விசிட்டுக்கு நம்ம 10 எடுத்தே ஆகணும். அப்போ 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. நீங்கள் ஒரு வேளை இந்த மெயின் எக்ஸாமில் 20க்கு கம்மியாக எடுத்துட்டீங்க, 19 எடுத்தீங்கனாலும் ஃபெயில் தான். இந்த இன்டர்னலுக்கு 10க்கு கம்மியாக எடுத்தாலும் ஃபெயில் தான். அப்போது இன்டர்னலுக்கு நம்ம நல்லா எடுக்கணும்னா, இப்போ நம்ம 2 மாடலுமே நல்லா எழுதணும். ஓகேங்களா? இப்போது 2வது மாடல் நடக்க போது, அந்த 2வது மாடலுக்கான ஒரு முன்னோட்டமாக நம்மளோட இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே சமயம் ஃபீல்டு விசிட்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இதில் வந்து ஒட்டுமொத்த இருக்கிற 8 பாடம் இருக்குது. ஓகேங்களா? கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்களில் 8 பாடம் இருக்குது. இந்த 8 பாடமே இந்த ஒரே பிடிஎஃப்பில், இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துட போகிறோம். ஃபீல்டு விசிட் ரிலேட்டடாக. ஓகேங்களா? நம்ம கள ஆய்வுக்கு உதவுற வகையில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு லெசன் வந்து அத்தியாயம் 1, கூட்டுறவு சந்தையில் சங்கங்கள். சந்தைனா என்னது? மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்னா என்னது? விற்பனை சங்கம். விற்பனை சங்கத்தை பற்றி மட்டும்தான் இந்த லெசனில் வரும். ஓகேங்களா? அப்போது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் இருக்கிறதால ஸ்பீடாக போகிறேன். ஓகேங்களா? விற்பனை சங்கம் தமிழ்நாட்டில் எத்தனை அடுக்கு முறையில் செயல்பட்டு வருகிறது? அடுக்குமுறை. ஓகேங்களா? 2 அடுக்கு முறை. அப்போ விற்பனை சங்கம் தமிழ்நாட்டில் 2 அடுக்கு முறையில் இருக்குது. ஓகேங்களா? கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் 3 அடுக்கு முறையில் செயல்பட்டு வரும் மாநிலங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 2 அடுக்கு முறை. 3 அடுக்கு முறையில் எங்கெங்கே செயல்படுதுன்னா, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஷின், 1912இல் இந்தியாவில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா, குஜராத் மாநிலம் சூரத். குஜராத் மாநிலம் சூரத். இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்களில் லெசன் வைஸ் போட்டிருப்பேன். அதில் வர்றது இதுலேயும் வரும், இதில் வர்றது அதுலேயும் வரும். ஆனால் நம்ம கலாய்வு ரிலேட்டடாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 4வது கொஷின் வந்து, தமிழ்நாட்டில் தற்போது வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் செயல்பட்டு வரும் பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னா, வரையறுக்கப்பட்டது தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கூட்டுறவில் வந்து எல்லா பொறுப்புமே வரையறுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? அப்போது அதன் விவகார எல்லை தாலுக்கா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாலுக்கா, ஒரு தாலுக்கா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாலுக்கா. ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஷின், அரசு ஏஜென்ட்டாக இருந்து பொருட்களை கொள்முதல் செய்தல். யார் கொள்முதல் செய்கிறா அப்படின்னா, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம். ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஷின், வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் உறுப்பினர்களின் விவரம் எப்படின்னா, விவகார எல்லையில் உள்ள விவசாயிகள் தான். ஓகேங்களா? விவகார எல்லையில் உள்ள விவசாயிகள் தான் இந்த விற்பனை சங்கத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. அடுத்தது வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பேக்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அப்புறம் மாநில அரசு. இதெல்லாமே இதோட உறுப்பினர்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டு விசிட் போனோம் அப்படின்னாவே நம்ம என்ன பார்த்துருப்போம்? சங்கம் பதிவு செஞ்சது பார்த்துருப்போம்.
சங்கம் செயல்பட தொடங்கியது பார்த்துருப்போம். அதே சமயம் சங்கத்தோட உறுப்பினர் பார்த்துருப்போம். உறுப்பினர் பங்கு மூலதனம் பார்த்துருப்போம். உச்ச கடன் அளவு பார்த்துருப்போம். மத்திய வங்கியில் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருப்போம். நிதி உதவும் வங்கியோட அதாவது நிதி பெறும் வழிகள் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதே ரிலேட்டடாக தான் ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? பங்கு தொகை எவ்வளோ, பங்கு மூலதனம் எவ்வளோ, இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அடுத்தது 7வது கொஷின். வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஒரு பங்கு மதிப்பு மற்றும் நுழைவு கட்டணம். அதுதான், ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபாய், நுழைவு கட்டணம் 10 ரூபாய். ஒன்று பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, சின்ன லெவலில் இருக்கிறது எல்லாமே ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபாய் தான், நுழைவு கட்டணம் 10 ரூபாய். ஓகேவா? அப்போ வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஒரு பங்கின் மதிப்பு மற்றும் நுழைவு கட்டணம், ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபாய், நுழைவு கட்டணம் 10 ரூபாய். அடுத்தது 8வது, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இணை உறுப்பினர்களான வியாபாரிகள், விவகார எல்லைக்கு வெளியே உள்ள விவசாயிகள் கட்ட வேண்டிய நுழைவு கட்டணம் எவ்வளவு? இது நான் ஈஸியாக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் இணை உறுப்பினர்களின் நுழைவு கட்டணம் எவ்வளவுன்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்கல. ஏன் அப்படின்னா, அந்த இணை உறுப்பினர்கள் யார் யாருன்னு தெரியணும்ல. யார் யார் இணை உறுப்பினர்கள்? இணை உறுப்பினர்களான வியாபாரிகள், விவகார எல்லைக்கு வெளியே உள்ள விவசாயிகள். ஓகேவா? இவங்க 2 பேரும் இணை உறுப்பினர்கள். இவங்க கட்ட வேண்டிய நுழைவு கட்டணம் எவ்வளோ? 5 ரூபாய். ஓகேவா? அடுத்தது, உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் குறைந்தது எத்தனை லட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னா 8 லட்சம். 8 லட்சம் இருக்கணும். அடுத்தது 10வது, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் உச்ச கடன் அளவு, அதன் உறுப்பினர் பங்குத்தொகை மற்றும் சேம நிதி ஆகியவை சேர்ந்த கூட்டுத்தொகையை போல் எத்தனை மடங்குனா 8 மடங்கு இருக்கணும். அப்போது வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் உச்ச கடன் அளவுனா 8 மடங்கு. என்ன 8 மடங்குனா, உறுப்பினர் பங்கு மூலதனமும் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையை போல் 8 மடங்கு இருக்கணும். அடுத்தது விவசாய உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களால் மருந்து விற்பனை நடத்தப்பட்டு வருகின்றன. டேஷ் தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படுகிறது 20%. நீங்கள் ஏதாவது விற்பனை சங்கம் போயிருந்தீங்கன்னா அங்கே மருந்து பிரிவில் 20% நாங்கள் தள்ளுபடியில் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபீல்டு விசிட் போயிருக்கிறப்போ அதை சொல்லியிருப்பாங்க. அப்போது 20% தள்ளுபடி விலையில் கொடுக்குறாங்க மருந்துகள். அடுத்தது, வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் வணிகரிடம் ஒரு மூட்டைக்கு எவ்வளவு வசூலிக்கிறது அப்படின்னா 50 காசு அல்லது 1 ரூபாய். அதாவது அந்த விற்பனை சங்கம் வணிகரிடம், விவசாயிகிட்ட வாங்கலை, வணிகரிடம் எவ்வளோ வாங்குதுன்னா 50 காசு அல்லது 1 ரூபாய் வாங்குகிறாங்க ஒரு மூட்டைக்கு. அடுத்தது, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் உறுப்பினர்கள் அதன் எண்ணிக்கை. இப்போ தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் உறுப்பினர்கள் அதன் எண்ணிக்கை. அதோட உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் 110 பேர், தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை இணையம் 1, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழகம் 1, தமிழ்நாடு அரசு 1, மொத்தம் 113 பேர். ஓகேங்களா? மொத்தம் 113 நிறுவனங்கள். ஓகேங்களா? இதுதான் தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? அடுத்தது 16, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் ஒரு பங்கு மதிப்பு. அந்த இணையத்தோட ஒரு பங்கு மதிப்பு மற்றும் நுழைவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னா, ஒரு பங்கின் மதிப்பு 500, நுழைவு கட்டணம் 50. இது இணையம்னு போயிடுச்சு. ஓகேங்களா? இணையம்ன்ற ஸ்டேஜில் வரும்போதுனா ஒரு பங்கின் மதிப்பு அதிகமாக இருக்கும், 500 ரூபாய். ஓகேங்களா? அப்போது நுழைவு கட்டணம் 50 ரூபாய். 17வது தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் இணை உறுப்பினர்கள் யாரெல்லாம் இந்த தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தோட இணை உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதான் பேக்ஸ், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், சுகர் மில்லு, கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு விவசாய பொறியியல் சேவை கூட்டுறவு இணையம், என்கோஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மலைவாழ் மக்கள் பெரும்பல நோக்கு கூட்டுறவு சங்கம். இது எல்லாமே அந்த இணையத்தோட இணை உறுப்பினர்கள். அடுத்தது 18,
தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தில் இணை உறுப்பினர்களில் ஒரு பங்கின் மதிப்பு மற்றும் நுழைவு கட்டணம் எவ்வளவு? அப்போ இந்த இணையத்தோட தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் இணை உறுப்பினர்களின் ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபா, நுழைவு கட்டணம் 5 ரூபா. பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அந்த பேர் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல ஒரு பங்கின் மதிப்பு ஒரு நுழைவு கட்டணம் வரும். ஓகேங்களா? அடுத்தது 19. தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் கடன் வாங்கும் உச்ச கடன் அளவு தனது சொந்த நிதியைப் போல் எத்தனை மடங்கு அப்படின்னா 8 மடங்கு. அப்போ தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் கடன் வாங்கும் உச்ச கடன் அளவுனா 8 மடங்கு. அதாவது சொந்த நிதியைப் போல் 8 மடங்கு வாங்கிக்கலாம் அவங்க கடன். அடுத்தது தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் நிர்வாக குழு 6/3/2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு மூலம் மொத்தம் எத்தனை நிர்வாக குழு உறுப்பினர்களால் நடைபெறுகிறதுனா 21 நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஓகேங்களா? 21 நிர்வாக குழு உறுப்பினர்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உறுப்பினர் எத்தனை பேர், நிர்வாக குழு உறுப்பினர் எத்தனை பேர், பங்கு மூலதனம் எவ்வளோ, நுழைவு கட்டணம் எவ்வளோ, இதுதான் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம போய் நம்ம ஃபீல்டு விசிட்லையுமே கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். தணிக்கை எப்போ செஞ்சாங்க, ப்ராஃபிட் எப்படி வந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். 21 தமிழ்நாடு விவசாய விற்பனை இணையம் கூட்டுறவு விற்பனை இணையம் தமிழ்நாட்டின் உரத் தேவையில் எத்தனை சதவிகிதத்தை இந்த இணையம் ஈடு செய்கிறதுனா 40% நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 22வது கொஷின். தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் தனது முதல் கலப்புரம் தயாரிப்பு திட்டத்தினை எந்த ஆண்டு திருச்சியில் தொடங்கியது அப்படின்னா 1973 திருச்சியில். அப்போது முதல் கலப்புரம் ஆலை எங்கே அப்படின்னா 1973 திருச்சி. அடுத்தது 23வது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் எந்த ஆண்டு புதுதில்லியில் நிறுவப்பட்டது? அக்டோபர் 2, 1958. இது காந்தி ஜெயந்தியை மகாத்மா காந்தி இருக்கார்ல, நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை நினைவூட்டும் விதமாக இந்த விற்பனை இணையத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2, 1958 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் 1958 அக்டோபர் 2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 24. தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் தலைமை இடம் எது? புதுடில்லி தான் ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அப்போது தலைமையிடம் புதுடில்லி. அடுத்தது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் 4 மண்டல அலுவலகங்கள் எங்கு உள்ளது அப்படின்னா டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை. அடுத்தது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு அப்படின்னா 5 கோடி. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபீல்டு விசிட்டில் கேட்பாங்க. 50 கொஷின் நம்ம ரிட்டனில் எழுதணும். ஓகேங்களா? தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 5 கோடி. அடுத்தது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 944 பேர் இருக்காங்க அந்த இணையத்தில் உறுப்பினர்களா. தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் மொத்த நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 22 பேர். ஓகேங்களா? அடுத்தது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் எந்த மாநிலத்தில் சணல் ஆலையை தொடங்கியது அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் சணல் ஆலையை தொடங்கியிருக்கு. பாமினி என்ற இடத்தில் உர தொழிற்சாலை எத்தனை லட்சம் முதலீட்டில் அமைத்துள்ளதுன்னா 28 லட்சம். பாமினி உர ஆலை மன்னார்குடின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எத்தனை லட்சம் முதலீட்டில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 28 லட்சம். இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2வது லெசன் பார்ப்போம். அத்தியாயம் 2 கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்கள். பதப்படுத்தும் சங்கங்கள்னாவே சர்க்கரை ஆலை. இந்த லெசனில் சர்க்கரை ஆலை கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவ மாநில அரசு மூலமாக மத்திய அரசு டேஷ் துறையினரிடம் அனுமதி வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மத்திய அரசு தொழில் அபிவிருத்தி துறை. இது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கரை ஆலையை நம்ம தொடங்கணும், கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தொடங்கணும் அப்படின்னா மாநில அரசு மூலயமாக மத்திய அரசில் இருக்க எந்த துறைக்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசு தொழில் அபிவிருத்தி துறையினரிடம் அனுமதி வாங்கணும். அடுத்தது 2வது ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்க கரும்பு உற்பத்தியாளர்களிடம் குறைந்தது முதலீட்டு தொகையில் எத்தனை சதவிகிதம் பங்கு தொகையாக வசூலிக்க வேண்டும் அப்படின்னா 10%. இப்போது இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உறுப்பினர் யார்?
கரும்பு உற்பத்தியாளர்கள். ஓகேங்களா? அப்போது அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ தூரம் நம்ம பங்குத்தொகை வசூலிக்கணும் அப்படின்னா, முதலீட்டு தொகையில் 10% பங்குத்தொகையாகவே வசூலிக்கணும். அப்படி வசூலித்தா தான் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் உறுப்பினர்கள். ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னா, கரும்பு உற்பத்தியாளர், கரும்பை உற்பத்தி பண்ணுற விவசாயி, அப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பேக்ஸ், அப்புறம் உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள். உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள்னால் அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலேயே வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க சங்கங்கள். அப்புறம் பயிரிடுவோர் கூட்டுறவு சங்கங்கள், அப்புறம் பெரும்பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். பெரும்பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள்னால் லேம்ப் சொசைட்டி. லேம்ப் சொசைட்டின்னா என்னது? பெரும்பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். லார்ஜ் மல்டிபர்பஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்கள். பிரதம லெவலில் என்னென்ன இருக்கோ அந்த லெவலில் இருக்க மார்க்கெட்டிங் சொசைட்டி, சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, அப்புறம் நம்ம மாநில அரசு. இது எல்லாமே கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட உறுப்பினர்கள். அடுத்தது கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிதி பெறும் வழிகள். எந்தெந்த வகையில் நிதி பெறும் அப்படின்னா, உறுப்பினரோட பங்கு மூலதனம், அப்புறம் அரசு பங்கு மூலதனம், அப்புறம் நிதி உதவி வங்கியில் பெறும் கடன்கள். அப்போ உறுப்பினர் பங்கு மூலதனம், அரசு பங்கு மூலதனம், நிதி உதவி வங்கியில் பெறும் கடன்கள், இதெல்லாமே கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வர நிதிகள். அடுத்தது ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் அரசு பங்கு மூலதனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறைந்தது முதலீட்டு தொகையில் 25% வரை பங்கு மூலதன கடன் வழங்கும். அப்போது 10% உறுப்பினர் பங்கு மூலதனமாக வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் 25% அரசு பங்கு மூலதனமாக வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் இந்த 5வது கொஷின். ஓகேங்களா? அடுத்தது 6வது, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு நிதி உதவி நிறுவனங்களிடமிருந்து பெறும் கடன்னா 65%. அப்ராக்சிமேட்டாக இது 35 கிட்டேருந்து வந்துச்சுல, அப்போ 65% வரை 12 ஆண்டுகளுக்கு நீண்டகால கடனாக வழங்கப்படுகிறது. அதான் நிதி உதவி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடன்கள். ஓகேங்களா? 100% வந்துடுச்சா? அடுத்தது 7வது கொஷின், ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் உயர்ந்தபட்ச கடன் அளவு அதன் பங்குத்தொகையின் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு? இப்போ சர்க்கரை ஆலையோட, அதாவது ஒரு நிறுவனத்தோட உயர்ந்தபட்ச கடன் அளவுனாவே பங்குத்தொகையும் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்குன்னு தான் கேட்பாங்க. அப்போது 20 மடங்கு வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 20 மடங்கு வரைக்கும் அவங்க உச்ச கடன் அளவு வாங்கிக்கலாம். அடுத்தது 8வது, ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21 பேர் நிர்வாக குழுவில் இருப்பாங்க, ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருந்துச்சு அப்படின்னா. அடுத்தது கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் எந்த காலம் வரும் முன்னர் கரும்பை கொள்முதல் செய்த வேண்டும் அப்படின்னா, வேனில் காலம் வரும் முன்னர் கரும்பை கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10வது வந்து, தற்போது கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஒரு டன்னுக்கு 9.5% சர்க்கரை சத்துள்ள கரும்புக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னா 2755 ரூபா வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1962 ஏப்ரல் 14. 1962 ஏப்ரல் 14 தான் சர்க்கரை ஆலைகளின் இணையம், தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையத்தின் அங்கத்தினர்கள் யார் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் செயல்படும் அனைத்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் 18. ஓகேங்களா? பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் 3, தமிழ்நாடு அரசு 1, ஆக மொத்தம் 22 பேர் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது 13வது கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையத்தின் நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னா விடை 21 பேர். ஓகேங்களா? இந்த இணையத்தோட நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21 பேர். அடுத்தது 3வது லெசன், பால்வள கூட்டுறவுகள். பால்வள கூட்டுறவுகள். பால் கூட்டுறவு சங்கங்கள் தற்போது எத்தனை அடுக்குமுறையில் செயல்பட்டு வருகிறது? எத்தனை அடுக்குமுறைனா 3 அடுக்குமுறையில் செயல்பட்டு வருகிறது. அது எப்படின்னா, பிரதம லெவலில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், மாவட்ட அளவில் அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், மாநில அளவில்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம். அடுத்தது மாநில லெவல்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம்.
அப்போது மூன்று அடுக்கு முறையில் செயல்படுது. அடுத்தது பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள்னால் 18 வயதிற்கு மேற்பட்ட கறவை மாட்டு சொந்தக்காரர்கள். ஓகேவா, கறவை மாட்டு சொந்தக்காரர்கள் தான் இதோட உறுப்பினர்களாக இருக்கலாம். அடுத்தது 3வது, பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு ஒரு உறுப்பினர் முந்தைய கூட்டுறவு ஆண்டில் சங்கத்திற்கு எத்தனை நாட்கள் அல்லது 300 லிட்டருக்கும் குறைவாக பால் வழங்கி இருந்தால் அவருக்கு போனஸ் மற்றும் பங்கு ஈவு போன்ற ஆதாயம் தவிர வேறு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது இந்த இவ்வளோ பெரிய இதில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க 120 நாள் கண்டினியூஸாக அந்த சங்கத்தில் பால் ஊற்றிருக்கணும். அதே சமயம் அப்படி இல்லை அப்படின்னா 300 லிட்டருக்கு குறைவான பால் ஊற்றிருக்காங்க அப்படின்னா அவருக்கு அந்த பங்காதாயம் போனஸ் தவிர வேறு எந்த சலுகையும் கிடைக்காது. அதே சமயம் 120 நாளுக்கு மேலே 300 லிட்டருக்கும் அதிகமாக பால் ஊற்றிருந்தால் அவர் எல்லா சலுகையும் அனுபவிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது, பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா. ஓகேவா, இது பிரதம லெவல். பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு ரூபாய் 10. அடுத்தது 5வது, பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 10,000 ரூபாய். ஓகேங்களா, 10,000 ரூபாய் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம். அடுத்தது, பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் உச்ச கடன் அளவு பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்குனா 8 மடங்கு அவங்க கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது 7வது கொஷின், பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 9. அதே மாதிரி இந்த பிரதம லெவலில் இருக்குது அப்படின்னாவே 9 பேர் தான் நிர்வாக குழுவில் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 8, பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் தம் கால்நடை மேம்பாட்டு நிதியாக நிகர லாபத்தில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா 10% கால்நடை மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்குறாங்க அந்த பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம். அடுத்தது 9வது, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினோட உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா அனைத்து பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் மாநில அரசு. இதெல்லாமே இந்த மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தோட உறுப்பினர்கள் தான். அடுத்தது 10வது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் உச்சக்கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு அப்படின்னா 20 மடங்கு இருக்கும். அடுத்தது 11, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 22 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 12, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மேலாண்மை இயக்குநராக யார் செயல்படுவார் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் உறுப்பினர்கள் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்கள் மற்றும் மாநில அரசு உறுப்பினராக இருக்கும். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளோ அப்படின்னா 10 கோடி ரூபாய் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு 1000 ரூபாய். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியமும் ஆரம்பத்தில் 20 பங்குகள் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்தது 16, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 21 பேர் இருப்பாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் உயர்ந்தபட்ச கடன் அளவு பங்குத்தொகையுடன் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு என துணை விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 8 மடங்கு. ஓகேங்களா, 8 மடங்கு வரைக்கும் இந்த இணையம் அவங்க உச்சக்கடன் அளவாக வாங்கிக்கலாம். அடுத்தது தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் தலைமை அலுவலகம் குஜராத்தில் எங்கு உள்ளது அப்படின்னா ஆனந்த். அதுதான் நம்ம அமுல் சொல்கிறோம்ல, அமுல் தான் அது. ஓகேங்களா, அமுல் எப்போ நிறுவனாங்க 1946 3 பேர் நிறுவனாங்க. ஓகேங்களா, அமுல் நிறுவனத்தை 3 பேர் நிறுவனாங்க. திரிபுவன் தாஸ் பட்டேல், ஹரிசந்த் மேகதாலயா, வர்கீஸ் குரியன். இந்த 3 பேரும் தான் அமுல் நிறுவனத்தை 1946 குஜராத் மாநிலம் கைரா மாவட்டம் ஆனந்த் என்ற ஊரில் நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா
அனைத்து மாநில கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையங்களும் மற்றும் மத்திய அரசும். ஓகேங்களா. அடுத்தது பால் பெருக்க திட்டம் ஆப்ரேஷன் ஃப்ளட் எத்தனை கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டதுன்னா 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. அடுத்தது 4வது லெசன் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள்னா என்னது? கன்சியூமர். ஓகேங்களா. கன்சியூமர். இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக தமிழகத்தில் டேஷ் அடுக்குமுறையில் உள்ளன அப்படின்னா 4 அடுக்குமுறை. என்னென்ன அடுக்குனா தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில், பிரதம அளவில். இப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம், தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் வந்து மாநில அளவில், மாவட்ட அளவில் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, பிரதம அளவில்னா பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை. ஓகேங்களா. அடுத்தது இப்போது அதில் ஒவ்வொன்றா இப்போ இந்த 4த்துக்கும் ஒவ்வொன்றா அதோட உறுப்பினர் எவ்வளோ, இணை உறுப்பினர் எவ்வளோ, இது எல்லாமே உச்ச கடன் அளவு எவ்வளோ, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை சொன்னல. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 147. அடுத்தது வந்து தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் பெயரளவு உறுப்பினர்கள் யார் அப்படின்னா பிற வகை மாநில கூட்டுறவு இணையங்கள், இதர கூட்டுறவு நிறுவனங்கள். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இதர கூட்டுறவு நிறுவனங்கள் இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா வியாபாரத்திற்காகவும் நுகர்பொருட்களை சேமித்து வைப்பதற்காகவும் இவங்கள இப்படி பெயரளவு உறுப்பினர்களாக வச்சுருக்காங்க. அடுத்தது 4வது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் ரூபாய் 5 கோடி. அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் ரூபாய் 5 கோடி. அடுத்தது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு 2000 ரூபாய். தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு 2000 ரூபாய். அடுத்தது 6வது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் நிர்வாக குழுவில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 23 நபர்கள் இருப்பாங்க. 23 நபர்கள் இருப்பாங்க. 7வது வந்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 200 லட்சம். ஓகேங்களா. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 200 லட்சம். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் ஆ மற்றும் ஆ உறுப்பினர்களின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ஆ வகுப்பு வந்து 1000 ரூபாய், ஆ வகுப்பு வந்து 500 ரூபாய். ஆ வகுப்பு உறுப்பினர்னா 1000, ஆ வகுப்பு உறுப்பினர்னா 500. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் உச்ச கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையை போல் 8 மடங்கு. 8 மடங்கு வரைக்கும் அவங்க கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 27. தற்போது இதன் நிர்வாகம் மேலாண்மை இயக்குனரின் பொறுப்பில் விடப்பட்டுள்ளது. மேனேஜிங் டைரக்டர். ஓகேங்களா. மேனேஜிங் டைரக்டர். அடுத்தது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை ஆ வகுப்பு உறுப்பினர் பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகள், மாணவர் கூட்டுறவு பண்டக சாலைகள், ஊழியர் கூட்டுறவு பண்டக சாலைகள், மகளிர் கூட்டுறவு பண்டக சாலைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், மாநில அரசு இதெல்லாமே அதோட உறுப்பினர்களாக இருக்கும். அடுத்தது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் ஆ வகுப்பு உறுப்பினர்கள் அப்படின்னா விவகார எல்லைக்கு உட்பட்ட தனி நபர்கள் அனைவருமே இதோட ஆ வகுப்பு உறுப்பினர்களாக இருக்கலாம். அடுத்தது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை உச்ச கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் 8 மடங்கு. இதுவும் 8 மடங்கு தான். ஓகேங்களா. அடுத்தது மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21 பேர். நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21 பேர். அடுத்தது 15 பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையில் ஒரு ஆ வகுப்பு பங்கின் மதிப்பு அப்படின்னா 10 ரூபாய். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் நடேசன் குழுவின் பரிந்துரையின்படி ஒரு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை தன்னிறைவு பெற்ற சங்கமாக செயல்பட வேண்டுமானால் அது 250 அங்கத்தினர்களை கொண்டு ரூபாய் 5000 மூலதனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த நடேசன் குழு என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா ஒரு பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அதாவது தன்னிறைவாக செயல்படணும் அப்படின்னா 250 அங்கத்தினர்களை வச்சுருக்கணும்.
அதுக்கப்புறமேட்டுக்கா 5000 மூலதனத்துடன் செயல்படணும்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலையின் உச்ச கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு என துணை விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 8 மடங்கு. 8 மடங்கு. அடுத்தது மாணவர் கூட்டுறவு பண்டகசாலையின் ஒரு பங்கின் மதிப்பு ரூபாய் 5. ரூபாய் 5 ரூபாய் ஒரு பங்கின் மதிப்பு. அடுத்தது மாணவர் கூட்டுறவு பண்டகசாலையின் உறுப்பினர்கள் அப்படின்னா 18 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் இவங்க எல்லாருமே மாணவர் கூட்டுறவு பண்டகசாலையின் உறுப்பினர்கள். அடுத்தது 19வது, அதோட அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அத்தியாயம் 5 தொழில் கூட்டுறவு சங்கங்கள். இது ரொம்பவும் பெருசு தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தொழில் கூட்டுறவு சங்கங்கள். தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெள்ளை இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1958. தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெள்ளை இணையம் வெளியிடக்கூடிய செய்தி மலரின் பெயர் என்ன அப்படின்னா பண்ணை செல்வம். பண்ணை செல்வம். பனை செல்வம், சாரி, பனை செல்வம், தப்பாக இருக்குது, பனை செல்வம். அடுத்தது 3வது, பனைத்தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான நிதியை டேஷ் அளிக்கிறது அப்படின்னா கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய். கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய். அடுத்தது 4வது, மண்பாண்ட தொழில் கூட்டுறவு சங்கங்கள் எதன் மேற்பார்வையில் இயங்கி வருகிறது அப்படின்னா தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம். நம்ம இந்த தொழில் கூட்டுறவு சங்கங்கள், சின்ன சின்ன தொழில் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே இந்த தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்துக்கு கீழே தான் இருக்குது, அதோட மேற்பார்வையில் தான் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது தொழிற்கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1966 டு 67 நியூ டெல்லியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, ஓகேவா? அடுத்தது 6வது, தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் தலைமையிடம் எங்கே உள்ளதுன்னா நியூ டெல்லி. ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேங்களா? நியூ டெல்லி, அதே தான் அடுத்ததில் வச்சுருக்கான். அடுத்தது 7வது, இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய்யும் நிலையம் மற்றும் பண்டகசாலை இம்காப்ஸ் எத்தனை நிர்வாகஸ்தர்கள் உள்ளனர்? 14. இந்த நிர்வாகஸ்தர்கள்னால் 14 மண்டலமாக பிரிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸ்டேட் வைஸு பிரிச்சிருக்கும். இம்காப்ஸ் சங்க உறுப்பினர்கள் யார் யாருன்னா மருத்துவ சான்றிதழ் பெற்ற மருத்துவர்கள் தான் இதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. அடுத்தது இம்காப்ஸ் சங்க உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் 50 பங்குகள் இருக்க வேண்டும். அப்போது ஒரு பங்கு மதிப்பு ரூபாய் 50. ஒரு உறுப்பினரின் பங்குத்தொகை ரூபாய் 250. நுழைவு கட்டணம் ரூபாய் 5. அப்போது இதில் மொத்தமாக 10,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது அதான் இந்த இம்காப்ஸில் 10,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது 6வது லெசன் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள். நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள். நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் யாருன்னா நெசவாளர்கள் மட்டும்தான் இந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நெசவு தொழில் செய்கிறவங்களால மட்டும்தான் அந்த தறி ஓட்ட முடியும், ஓகேங்களா? அடுத்தது 2வது, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக குழுவில் பொதுவாக எத்தனை பேர் இருப்பார் அப்படின்னா 7 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? 7 பேர் இந்த நிர்வாக குழுவில் இருப்பாங்க. நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பொதுவாக பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உச்ச கடன் அளவு சொந்த நிதியை போல் எத்தனை மடங்கு என துணை விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 8 மடங்கு அவங்க கடன் வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 8 மடங்கு வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? எந்த ஆண்டிலிருந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய ரிசர்வ் வங்கி முன்வந்தது? 1957. நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினரின் வயது வரம்பு 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஏன் இதுக்கு ஒரு வயது வரம்பு சேர்க்குறாங்க அப்படின்னா
அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களால தறி நெய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட பார்வைகள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அவங்களால எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? அதுக்காக. அடுத்தது 7வது, நெசவாளர்களுக்கு தறி வாங்க பங்குத்தொகை கடனாக அரசு மூலம் ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னா ரூ. 100 வழங்கப்படுகிறது. ரூ. 100 மானியமாக வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டில் சென்னையில் நிறுவப்பட்டது அப்படின்னா 1935 நிறுவப்பட்டது. அடுத்தது, தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உச்சக்கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு அப்படின்னா 10 மடங்கு. ஓகேங்களா? இதுக்கு மாறிடுச்சு. அப்போது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உச்சக்கடன் அளவு அதன் பங்குத்தொகையும் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் 10 மடங்கு கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது 7வது லெசன், வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள். வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு வீட்டு வசதி கடனை பெறும் உறுப்பினர்கள் சங்கம் முடிவு செய்யும் தொகையை மாத அடிப்படையில் எத்தனை ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும்? 20 அல்லது 15 ஆண்டுகள் வரைக்கும் செலுத்தணும். அடுத்தது, மாநில அளவில் சென்னை மத்திய கூட்டுறவு வீடு அடமான வங்கி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1959 அமைக்கப்பட்டது. அடுத்தது 3வது, சென்னை மத்திய கூட்டுறவு வீடு அடமான சங்கம் எந்த இணையமாக மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் அப்படின்னு பேர் மாற்றி வைக்கிறாங்க. எந்த டேட்டில் அப்படின்னா 11/3/1972 ஆண்டு வீடு வசதி சீரமைப்பு திட்டத்தின் கீழ். வீடு வசதி சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அப்படி பேர் மாற்றுறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க. அதான் நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். 1912 ஆண்டு முதலில் பம்பாயில் சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. அடுத்தது, வீட்டு வசதி சீரமைப்பு திட்டம் 11/3/1972. இதில் தான் அந்த இணையம்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இணையம்னு பேர் மாற்றிருப்பாங்க. அடுத்தது, நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் வகுப்பு உறுப்பினர் யார் அப்படின்னா வீடு அல்லது வீடு மனை ஆகிய ஏதாவது ஒன்றின் உரிமையாளராக இருக்க வேண்டும். அப்போது இந்த வீட்டு வசதி சங்கத்தில் உறுப்பினராக வரணும்னா ஒன்று வீடு வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு மனையை வச்சுருக்கணும். அதோட உரிமையாளராக இருந்துச்சுன்னா உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அப்புறம் நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் இணை உறுப்பினர் யார் அப்படின்னா கடன்தாரரின் வாரிசுதாரர் அனைவருமே, கடன் வாங்குறாருல அவரோட வாரிசு எல்லாருமே இணை உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அடுத்தது, நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் வகுப்பு பங்கின் மதிப்பு ரூ. 100. இப்போ சின்ன லெவலில் இருக்கிறது எல்லாமே ரூ. தான். ஓகேங்களா? அடுத்தது, நகர வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்தின் உச்ச கடன் அளவு பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்குனா 12 மடங்கு. 12 மடங்கு. 10வது கொஷின், நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 9 நபர்கள். மொத்தமாக 9 நபர்கள் இருப்பாங்க. இந்த நிர்வாக குழுவில் 9 நபர்கள் இருப்பாங்க. அடுத்தது, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா 18/3/1959 சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் இந்த இணையம் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எப்போது செயல்பட தொடங்கியது அப்படின்னா 18/7/1959. அப்போது 18/3/1959 பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் 18/7/1959 செயல்பட தொடங்கியது. அதுக்கப்புறம் 13வது தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையத்தில் உச்ச கடன் அளவு பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் 12 மடங்கு ஆகும். 12 மடங்கு ஆகும். அடுத்தது, தேசிய வீட்டு வசதி இணையம் எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா 1969. தேசிய வீட்டு வசதி இணையம் 1969 பதிவு செய்யப்பட்டது. இந்த தேசிய வீட்டு வசதி இணையம் அடுத்த கொஷின், தேசிய வீட்டு வசதி இணையம் 1962 ஆண்டு எந்த குழுவின் சிபாரிசின்படி அமைக்கப்பட்டதுன்னா மத்திய அரசால் அமைக்கப்பட்ட பணிக்குழு. மத்திய அரசால் அமைக்கப்பட்ட பணிக்குழு 1962 சிபாரிசுப்படி தான் இந்த இணையம் அமைக்கப்பட்டது. அடுத்தது, தேசிய வீட்டு வசதி இணையத்தின் உறுப்பினர்கள் யாருன்னா 11 மாநில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் மற்றும் மத்திய அரசு. 11 மாநில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் மற்றும் மத்திய அரசு. அடுத்தது, லாஸ்ட் லெசன், இதர வகை சிறப்பு கூட்டுறவுகள்.
வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு சங்கங்களின் அனுமதிக்கப்பட்ட பங்குத்தொகை 1 கோடி ரூபாய். அடுத்தது சேக்கோசர்வ் எந்த தேதியில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா 21/7/1981 பதிவு செய்யப்பட்டது சேக்கோசர்வ். அடுத்தது 3வது சேக்கோசர்வ் உறுப்பினர் உற்பத்தியாளர் 397. சேக்கோசர்வ் உறுப்பினர் பங்கு மூலதனம் 1037.93 லட்சம் சேக்கோசர்வ் உறுப்பினர் பங்கு மூலதனம். அடுத்தது சேக்கோசர்வ் தமிழ்நாடு அரசு பங்கு மூலதனம் 99.83 லட்சம். அப்போது சேக்கோசர்வ் சேக்கோசர்வ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் லிமிடெட் நிர்வாகம் மேலாண்மை இயக்குனர் மூலம் செயல்பட்டு வருகிறது. அப்போ இந்த மேலாண்மை இயக்குனர் யார் அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஐஏஎஸ் கிரேடில் இருக்கவங்க. ஓகேங்களா, ஐஏஎஸ் கிரேடில் இருக்கவங்க இருப்பாங்க. அடுத்தது இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு இஃப்கோ, நம்ம இஃப்கோ படிச்சிருப்போம்ல, இஃப்கோ புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு 1967 எத்தனை உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டதுன்னா 57 உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது. அடுத்தது அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1946. குஜராத் மாநிலம் கைரா மாவட்டம் ஆனந்த் என்ற கிராமத்தில் அமுல் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது அமுல் நிறுவனம் தற்போது எத்தனை பால் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கியது அப்படின்னா 2.8 மில்லியன் பால் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கியது. அடுத்தது 2008 முதல் 2009 நிதியாண்டில் அமுல் நிறுவனத்தின் நிகர வருமானம் எவ்வளோ அப்படின்னா 6,711 கோடி. அப்போது 2008 to 2009 நிதியாண்டில் அமுல் நிறுவனத்தின் நிகர வருமானம் 6,711 கோடி. அடுத்தது அமுல் நிறுவனம் எந்த தரச்சான்று பெற்றுள்ளது? ISO 9001 to 2000, 9001 2000 இந்த ISO ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கு. எது? அமுல். ஓகேங்களா. இந்தியாவில் பால் பொருட்கள் 37 நாடுகளுக்கு இந்நிறுவனத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எந்த நிறுவனம்? அமுல் நிறுவனத்தின் மூலயமா தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அடுத்த கொஷின், துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் 29/4/1955 பதிவு செய்யப்பட்டு எந்த தேதியில் முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா 5/5/1955. அப்போது 29/4/1955 பதிவு செய்யப்பட்டு 5/5/1955 செயல்பட்டு வருகிறது. அடுத்தது துடியலூர் கூட்டுறவு சேவா சங்கத்தின் விவகார எல்லை அப்படின்னா 13 வருவாய் கிராமங்கள், 56 குக்கிராமங்கள். 13 வருவாய் கிராமங்கள், 56 குக்கிராமங்கள். துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தின் வகை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னா 15,191 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தின் வகை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 302. துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தின் இணை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1 2 3 4 3 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1 2 3 4 1 2 3 4 3 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது கண்டினியூஸாக இருக்கு பாருங்கள். 1 2 3 4 அப்புறம் 3 9. அடுத்தது துடியலூர் கூட்டுறவு விவசாய சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 138,932 138,932. அடுத்தது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 200 லட்சம். ஓகேங்களா, 200 லட்சம். இதோட இந்த கலா ஆய்வுக்கான ஒட்டுமொத்த ஒரு மதிப்பெண்கள் வினாக்களும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கலாய்வுக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் கடன் சார்பற்ற சங்கங்களில் நம்ம பார்க்காத கொஷின்ஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.